அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் என்றால் என்ன? ஏன் முஸ்லிம்கள் ரமலானை கொண்டாடுகிறார்கள்? இதற்காக நோன்பு நோட்கிறார்கள்? போன்ற பல கேள்விகள் மாற்று மத சகோதர சகோதரிகளாகிய உங்களுக்கு இருக்கும். இந்த அனைத்து கேள்வி மற்றும் சந்தேகங்களுக்கும் இந்த பதிவில் விடை உள்ளது. ரமலானை பற்றி அனைவருக்கும் தெரிந்த ஒன்று என்றால், ரமலானில் முஸ்லிம்கள் நோன்பு நோட்பார்கள். பின்பு ரமலான் மாத கடைசியில் ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும். ஆனால் உண்மையில் ரமலான் என்றால் என்ன? முதலாவதாக நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், ரமலான் குர்ஆனின் மாதமாகும். இஸ்லாமியர்களாகிய எங்களின் நம்பிக்கையின்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கியருளப்பட்டது. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். இன்னும் குர்ஆன் மனித சமுதாயத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் குர்ஆனை அதிகமாக படிக்க முயற்சிப்போம். இன்னும் குர்ஆனை புரிந்து அதில் கூறப்பட்டுள்ள போதனைகளை எங்களின் அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சிப்போம். 5 தூண்களில் ஒன்றுதான் நோன்பு. முஸ்லிம்கள் இந்த மாதத்தில் நோன்பு நோட்பார்கள். சூரியன் உதிப்பதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு வரை எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அதாவது ஃபஜர் தொழுகையின் நேரம் ஆரம்பிப்பதற்கு முன் வரை எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம். இதனை சஹர் என்று கூறுவார்கள். அதற்கு பிறகு நாங்கள் எதையுமே சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது. நாள் முழுவதும் பசித்திருக்க வேண்டும். சூரியன் மறையும் நேரம் வரை, அதாவது மஹரிப் தொழுகை நேரம் ஆரம்பிப்பதற்கு பின் நாங்கள் எங்களது நோன்பை முடித்துக் கொள்வோம். இதனை இஃப்தார் என்று கூறுவார்கள். இஃப்தார் அனைவருக்கும் பிடித்தமான ஒன்றாகும். ஏனென்றால் முழு நாளும் எதையும் சாப்பிடாமல் மற்றும் குடிக்காமல் இருப்பதால் இஃப்தார், அதாவது நோன்பு திறப்பதற்காக பல சுவை மிகுந்த உணவுகள் மற்றும் பானங்கள் தயார் செய்து வைத்திருப்போம். இஃப்தாரை ஒரு சிறிய விருந்து என்றே கூறலாம். நாள் முழுவதும் தாகித்து மற்றும் பசித்திருப்பதால் பசித்திருப்பவர்கள் மற்றும் ஏழை மக்களின் வலி மற்றும் வேதனையை எங்களால் உணர முடிகிறது. இதனால் இந்த மாதத்தில் முஸ்லிம்கள் பலர் அதிகம் சதக்கா, அதாவது உபரியான தர்மங்கள் கொடுப்பார்கள் மற்றும் கடமையான தர்மமான ஜக்காத்தையும் கொடுப்பார்கள். இந்த மாதத்தில் முஸ்லிம்கள் பணம் மற்றும் உணவுகளை ஏழை மக்கள் மற்றும் தேவையுள்ளவர்களுக்கு தர்மமாக கொடுப்பார்கள். இன்னும் இந்த மாதத்தில் செய்யும் நற்செயல்களுக்கு நற்கூலி கிடைப்பதால் தங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்ய முயற்சிப்பார்கள். ரமலான் மாதம் சிறப்பிற்குரியதாக ஆனதற்கு மற்றொரு காரணம் ஷைத்தான்கள், அதாவது சாத்தான்கள் இந்த மாதத்தில் விலங்கிடப்படுகின்றன. இதனால் ஷைத்தானால் எங்களை வழிகெடுக்கவோ அல்லது தவறானவற்றை செய்ய தூண்டவோ முடியாது. எனவே நற்செயல்கள் செய்வது மிகவும் சுலபமாகி விடுகிறது. இன்னும் எங்களது படைப்பாளனாகிய அல்லாஹ்விடம் நெருக்கத்தை அதிகப்படுத்துகிறது. முஸ்லிம்களாகிய நாங்கள் மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்புகிறோம். கியாமத், அதாவது இறுதி தீர்ப்பு நாள் என்ற ஒன்று இருக்கிறது என்று நம்புகிறோம். இறுதி தீர்ப்பு நாளின் போது இந்த உலகில் ஒவ்வொருவரும் செய்த நன்மை மற்றும் தீமையான செயல்களுக்கு கூலி வழங்கப்படும். அவர் நல்லவர், அவருக்கு சொர்க்கம்; அவர் தீயவர், அவருக்கு நரகம் என்று நாம் நினைத்தது போல் அவ்வளவு சுலபமாக இருக்காது. இறுதி தீர்ப்பு நாள் மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கும். இந்த உலகில் நாம் செய்த ஒவ்வொரு நற்செயல்களுக்கும் அன்று கூலி வழங்கப்படும். அதனால் நாங்கள் அதிகமாக இந்த மாதம் பாவ மன்னிப்பு கோருவோம். நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பாவங்களுக்காகவும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருவோம். ரமலான் மாதம் மன்னிப்பிற்குரிய மாதமாகும். எனவே நாங்கள் அதிகமாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருவோம். பாவங்களை விட்டு தூய்மையடையக்கூடிய மாதம் ரமலான் மாதமாகும். இன்னும் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு பன்மடங்கு நன்மைகள் கிடைக்கிறது. இந்த மாதத்தில் துவாக்கள் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக இஃப்தார், நோன்பு திறக்கும் நேரத்தில் கேட்கப்படும் துவா. முஸ்லிம்கள் இரவு நேரத்தில் தொழுகைகளை அதிகமாக தொழுவார்கள். தராவீஹ் தொழுகை என்ற சிறப்பு தொழுகை உலகிலுள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் நடைபெறும். இரவின் கடைசி பகுதியில் ஒரு சிறப்பு உள்ளது. இரவு நேரத்தை 3ஆக பிரித்து அதன் கடைசி பகுதியை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அந்த நேரத்தில் அல்லாஹ் 7வது வானத்திலிருந்து முதல் வானத்திற்கு வந்து நாங்கள் கேட்கும் துவாக்களை வழங்குகிறான் என்று முஸ்லிம்களாகிய நாங்கள் நம்புகிறோம். அதாவது யாராவது ஒருவர் மன்னிப்பிற்காக துவா கேட்டால் அவர் மன்னிக்கப்படுகிறார். இதனால் இந்த நேரத்தில் எழுந்து தொழுது துவா கேட்க முஸ்லிம்கள் முயற்சிப்பார்கள். ரமலான் எங்களுக்கு ஒழுக்கம் மற்றும் சுய கட்டுப்பாட்டை கற்றுத்தருகிறது.
நோன்பு வைத்துக் கொண்டு நாம் விரும்பியவற்றை யாருக்கும் தெரியாமல் சாப்பிடுவது எளிதான ஒரு விஷயம்தான். ஏனென்றால் யாருக்கும் அது தெரியாது, இன்னும் யாரும் அதை தெரிந்து கொள்ள போவதும் இல்லை. ஆனால் எங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே நாங்கள் எதையும் உண்ணவோ குடிக்கவோ மாட்டோம். நாங்கள் அல்லாஹ் எல்லா நேரத்திலும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று பலமாக நம்புகிறோம். இஃப்தாரின் போது கூட எங்களுக்கு முன்னால் பல வகையான உணவுகள் பண்டங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் நோன்பு திறக்கும் நேரம் வரும் வரை காத்திருப்போம். இது எங்களை சுய கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதோடு எங்களின் உள்ளத்தை பலமாக்குகிறது. ரமலான் எங்களுக்கு நன்றியுணர்வோடு இருக்க கற்றுத்தருகிறது. உணவு, தண்ணீர், உடை, இருப்பிடம் என பலவற்றை அல்லாஹ் வழங்கியுள்ளான். இறைவன் நமக்கு வழங்கியுள்ளவைகளுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் எத்தனையோ மக்களுக்கு நமக்கு சாதாரணமாக தெரியும் உணவு, தண்ணீர், உடை போன்றவைகள் அவர்களுக்கு கனவாகவே இருக்கிறது. இஸ்லாம் எங்களுக்கு சமத்துவத்தை கற்றுத்தருகிறது. கருப்பு, வெள்ளை, உயர்ந்தவர், தாழ்ந்தவர், ஏழை, பணக்காரர் போன்ற அனைவரும் அல்லாஹ்விற்கு முன் சமமானவரே. தொழுகையின் போது கூட அனைவரும் ஒரே வரிசையில் சமமாக நின்று ஒரே இறைவனான அல்லாஹ்வை வணங்குவோம். ரமலான் மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மற்றும் வழிகாட்டக்கூடிய மாதமாகும். இந்த ரமலான் மாதம் எங்களை ஒரு சிறந்த மனிதர்களாக மாற்றுகிறது. இன்னும் எங்களின் இறைவனிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் ஒரு நாள் அல்லாஹ்விடமே செல்லப் போகிறோம் என்று நாங்கள் நம்புகிறோம். ரமலான் மாதம் எங்களை சுத்தப்படுத்தக்கூடிய மாதமாகும். எங்களது உடல், மனம், ஆன்மா என்று அனைத்தையும் சுத்தப்படுத்தி எங்களை தூய்மையாக்குகிறது. ரமலான் பண்டிகை வருகிறது. வெற்றிகரமான ரமலானை கொண்டாடுவதற்காகவே ரமலான் கொண்டாடப்படுகிறது. ஒரு மாதம் காலமாக நாங்கள் நோற்ற நோன்பு, அதிகமான தொழுகை, தான தர்மம் போன்ற பல நற்செயல்கள் செய்ய முயற்சித்தோம். இப்படி நாங்கள் செய்த நற்செயல்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ரமலான் பெருநாளில் முஸ்லிம்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து தொழுகைக்காக ஒன்று கூடி இறைவனை தொழுவார்கள். அந்நாளில் முஸ்லிம்கள் தங்களின் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்தித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். இன்னும் பல வகையான உணவுகளையும் உண்டு மகிழ்வார்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சமூக ஊடகங்களில் காட்டப்படுவதை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். இஸ்லாமியர்கள் மற்றும் இஸ்லாத்தை உலகின் சமூக ஊடகங்கள் மிகவும் தவறாக சித்தரிக்கிறார்கள். உண்மையில் இஸ்லாம் மிகவும் அமைதியான மற்றும் அழகான மார்க்கமாகும். நாங்கள் நற்செயல்கள் மட்டுமே பிறருக்கு செய்ய ஊக்குவிக்கப்பட்டுள்ளோம். உங்களது அனைத்து கேள்விகளுக்கும் இதில் பதில் உள்ளது என்று நம்புகிறேன். ரமலான் என்றால் என்ன என்பதை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார்களும் தெரிந்து கொள்ள இந்த காணொலியை பகிரவும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இஸ்லாமிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.